ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் கஸ்டமர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதோட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அதை ஒரு ஸ்டெப்ஸாக காட்டணும் அப்படின்னா ஜேர்னி மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக டச் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜேர்னி மேப்பிங் சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அது பார்க்கும்போது புரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் ஒரு ரேசிங் கேம் எடுத்துப்போம். ஸோ ஒரு ரேசிங் கேம் வச்சு நம்ம எப்படிலாம் பார்க்க போகிறோம்னா, ஒரு கேம் எப்படியுமே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா ஓப்பன் பண்ணணுன்னு என்ன காட்டும், ஃபஸ்ட்டு கார் சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சால் கஸ்டமைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். பட் நான் ரொம்ப டாப் லெவலில் சொல்கிறேன். காரை கஸ்டமைஸ் பண்ணுறது இது எல்லாமே ஓகே. ஸோ காரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ட்ராக் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் காரை, வின் பண்ணுவோம், லூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இமேஜின் பண்ணிட்டே வாங்க. ஸோ வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிவார்டு, இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். லூஸ் பண்ணோன்னா திரும்ப ரீட்ரை பண்ணும். இதுதான் நடக்கும். ஸோ ஓவராலாக ஒரு ஃப்ளோவில் இவ்வளோ டச் பாயிண்ட்ஸ் இருக்கும், இவ்வளோ ஆக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்.